மாகாளய அமாவாசை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு 7305858585 ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். Wherever I go as a guest, நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் நம்மளுக்கு ஒர்க்ல. இந்த சட்டை அப்போ இழுத்து விடுவாரு, பின்னா சிகரெட் பிடிப்பாரு, பேசும்போது வார்த்தைகள் வரும். இது வரைக்கும் நான் ரொம்ப ராவா எதுவுமே அட்டம் பண்ணல. ஓகே, ஹாய் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவர் சாம் சியாம் அப்படின்னு சொல்லலாம். ஹாய், எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஸோ உங்களை இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன். இன்றைக்கி தான் அந்த நாள் அமைஞ்சிருக்கு. எனக்கு ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோலி சோடா ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் வந்து பண்ணியிருக்கிறீங்க. லுக்கே வந்து வித்தியாசமாக, அதே அந்த சாம் எங்கே எப்போ பார்த்தாலும் அதே சாமில் இருக்கீங்க. அது எப்படி ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். சாமிங்காக இருக்கிற நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஓகே, பட் அது எதனால இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, மேபி பிகாஸ் ஐ மெயின்டைன் மை ஃபிசிக்குங்கிறது வந்து நாட் மசில்ஸ். ஒரு 1 hour 1.5 hours நீங்கள் ஸ்வெட் பண்ணிங்கனாலே வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களோட எல்லாத்துக்கும், உங்களோட சிஸ்டமுக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கும் எல்லாத்துக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் அது மட்டும் தான் பண்ணுறேன். ஓகே, அது பண்ணுறதுனால சில பேர் சொல்கிறாங்க, சார் அப்படியே இருக்கீங்க, சாமிங்காக இருக்கீங்க. நான் எதுவுமே பண்ணுறதில்ல. நான் காஸ்மெட்டிக்ஸோவோ இல்லை டெர்மாகிட்டேயோ இல்லை எந்தடா, ஐ ஜஸ்ட் ஜிம் எவ்ரிடே. ஓகே, அதனால தான் சார் ஒரு வேலை அப்படியே இருக்கீங்க. பட் அதுதான் ஹெல்தின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆபீஸ் சார். ஒரு மேன் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் நம்மளுக்கு ஒர்க்லலாம். நம்ம அந்த ஜிம்முக்கு போகும்போது தான் ஃபஸ்ட் திங் இந்த மார்னிங் நான் ஜிம்முக்கு போகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை அங்கே எடுத்து விட்டுருணும், நெகட்டிவிட்டி எடுத்து தூக்கி போட்டுருணும், வெயிட்ஸ் மேலே கோவத்தை காட்டிடணும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம லைஃப்பை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா காலையில் எழுந்திரிச்சு ஒழுங்காக வந்து எல்லா வேலையும் பாருங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லா வேலைகளையும் பார்க்க உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருங்க. வாக்கிங் போங்க, ஜிம்முக்கு போங்க, ஸ்விம் பண்ணுங்கள், சைக்கிளிங் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு தனி டைமை ஒதுக்கிடுங்க. ஓகே, ஏன்னா நீங்கள் சொல்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே காரமாப்பா முதுகு வலிக்குது, காலை வலிக்குது அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. ஸோ கோலி சோடா ரிட்டர்ன்ஸில் வந்து சியாம் வந்து இணைஞ்சது எப்படி, அது எப்படி நடந்தது? ஏன்னா கோலி சோடா அப்படின்றது ரொம்ப பெரிய பிராண்டிங், எல்லாத்துக்கும் ரொம்ப வந்து பிடிச்சமான ஒன்று. அதில் நீங்களும் பிடிச்சமான ஒரு ஆள் வரும்போது அது ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக இருக்குது, எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. எப்படி அதில் நீங்கள் வந்தீங்க? எனக்கே கால் பண்ணி விஜய் மெல்டன் சார் கூப்பிடும்போது எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. என்னவா யூஸ் பண்ணுவார் இவர் நம்மளை அப்படின்ற மாதிரி. ஓகே, கூப்பிட்டு ஃபஸ்ட்டு கதையை சொன்னார், சீன்ஸ்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் ரொம்ப கிளியராக சொல்லிட்டார், சார் நான் ரொம்ப ராவாக எடுக்க போகிறேன். ஓகே, நீங்கள் ரொம்ப ராவாக வரணும், மேக்கப் வேணாம், தாடி. நான் உங்களுக்கு காஸ்டியூம் வேறு ரொம்ப வித்தியாசமாக கேட்கல, அவரே எஃபர்ட் போட்டார் அதில். ஓகே, ரெகுலராக ஜீனு, ஒரு டிஷர்ட், உள்ள ஒரு பனியனு, ஒரு சட்டு அப்படிலாம் வேணாம், வேற ஒன்று ட்ரை பண்ணலான்னு சொல்லி இதை ஃபிக்ஸ் பண்ணது அவர் தான். பட் கேரி பண்ணுறது நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, நம்ம கேரி பண்ணணும். ஒரு விஷயத்த போட்டால் போதாது, அதை எப்படி கேரி பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிலாங்கிறத வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஐ ரிமெம்பர் வாரிஸ் ரிலீஸ் ஆகி நம்ம இம்தியாஸுங்கிற ஒருத்தர் தான் இங்கே இருக்கார். அவர் தான் கால் பண்ணி, அண்ணே நான் வந்து இங்கேருந்து பேசுகிறேன், இந்த மாதிரி ஒரு படத்துக்கு உங்களை கூப்பிட்டுருக்கேன், இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறேன். ஐ வெண்ட் அண்ட் ஆஸ்க்ட். ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது ஐ வாஸ் ரியலி எக்ஸைட்டட் தட் இது வரைக்கும் நான் ரொம்ப ராவா எதுவுமே அட்டம் பண்ணல. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ராவா ஒரு ஒரு ஹார்பரை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கேரக்டராக அமைஞ்சதுனால இட் வாஸ் வெரி சேலஞ்சிங் அண்ட் ஐ அக்செப்டட் இட் அண்ட் ஐ வெண்ட் இன் டு த ஷூட். ஓகே, ஷூட்டிங் போனதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஒரு பெரிய விஷயத்தில் மாட்டிக்கிட்டோம். ஐயோ அப்படின்ற மாதிரி. என்னடானா, நிறைய டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, விஜய் மெல்டன் சாரோட டைரக்ஷன் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு டைரக்ஷன். இப்போ லாஸ்ட்டாக மழை பிடிக்காத மணி அந்த மனிதன் வந்து அவர் அதான் பண்ணாரு. பட் இதில் என்னன்னா, யாருக்குமே டைலாக்ஸ் கிடையாது, டைலாக் ஷீட்டே வராது, டைலாக் வராது, வேர்ட்ஸ் மட்டும் சொல்லிடுவார். ஓகே சார், இந்த இடத்துல எனக்கு கண்டென்ட்டில் வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸு, இந்த மாதிரி கண்டென்ட்டை மட்டும் ஏற்றிக்கங்க, நீங்களா பேசிடுங்க. இல்லை எனக்கு புரியல. இதே மாதிரி தான் நானும் கேட்டேன். அப்படியா? சார் புரியல சார், என்ன சொல்கிறீங்க? இல்லை சார், டைலாகே வேணாம், டைலாக் வேணாம், எப்படி பேசுகிறது, எப்படி எமோட், அதான் சார் நீங்கள் அதான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டே பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஓகே, ஏன்னா இப்போ டைலாக்ஸ்னால் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். யதார்த்தமாக நீனே பேசுனா ஃபஸ்ட்டு டேக்கில் ஒன்று பேசுவேன், செகண்ட் டேக்கில் ஒன்று பேசுவேன், அடுத்தவங்க எங்கே கியூ பிடிக்கணும்னு தெரியாது. இப்போ நானே நடிக்கும் போது சேரன் சார் எங்கே முடிக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டேக்கில் ஒரு இடத்துல முடிச்சிருப்பாரு, செகண்ட் டேக்கில் வேற எங்கேயோ முடிச்சிருப்பாரு, கியூஸ் கிடைக்காது. ஆமாம்,
இதுதான் சார் வேணும் எனக்கு அப்படின்ட்டு. என்னடானா இப்போ நீங்கள் வந்து டைலாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நீங்கள் இங்கே முடிக்கிறீங்க, அவர் இங்கேருந்து எடுப்பார், அவர் இதெல்லாம் வந்து ரொம்ப பிளான்டாக இருக்குது சார், இதில் வேணாம், யதார்த்தமாக நீங்களே பேசுங்க, பட் இதுதான் கண்டென்ட், வேர்ட்ஸ் மட்டும் சொல்லிடுவார். ஓகே, ஃப்ரேம் பண்ணி நீனா பேசணும். ஸோ இப்போ வராரு, இவர் வந்து நீங்கள் திட்ட போறீங்க, இதுதான் விஷயம், இவ்வளோ காலுங்க, இது பாட்டுக்கு அவனை கண்டுக்காம அப்படியே போயிடுங்க, அங்கேருந்து அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது ஒன்று. ரெண்டாவது வந்து என்னோட சீக்வன்ஸஸா இல்லை படம் முழுக்கவா எனக்கு தெரியாது, லென்த்தி சீன்ஸு ஒரே ஷாட்டில் எடுக்கணும்னு வருது. ஓகே, டைலாக் இல்லை, ரெண்டாவது லென்த்தி சீன்ஸை பர்ஃபார்ம் பண்ணணும். தனியாக பர்ஃபார்ம் பண்ணால் கூட கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிடலாம். பட் நீங்கள் மிங்கிள் வித் மெனி மோர் ஆக்டர்ஸ், அவங்களும் கரெக்டாக டைமிங்கில் சொல்லணும். ஏன்னா ஒன் ஷாட் இந்த மாதிரி ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருந்தது. அண்ட் ஐ லேர்ன்ட் அ லாட். ஆனால் நீங்கள் இது டப்பிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். ஏன்னா டயலாக்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ளோ இருக்கும், டப்பிங் பண்ணும்போது அங்கேயே என்ன ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு டேக் செகண்ட் டேக்கு அப்புறம் தான் ஷார்ட்டே போகும். ஏன்னா எல்லாருமே they have to get into the mood. ஓகே ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட் டேக்கில் எங்கேயோ முடிச்சிருப்பேன், அது என்னன்னு போய் பார்த்துட்டு சரிப்பட்டு வரலன்னா அவனை போட்டுரு அப்படின்னு சொல்லியிருப்பேன். டே அவன்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காதரா, முடிச்சு விட்றா அவனை அப்படின்னு செகண்ட் டேக்கில் சொல்லுவேன். ஓகே, இப்போது எங்கன்னா நீங்கள் இதை சொல்ல போகிறீங்களா அதை சொல்ல போகிறீங்களான்னு கேட்பாங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணுவோம், அந்த 1 or 2 டேக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இல்லை சார் நான் இதை தான் சொல்ல போகிறேன், சேரன் சார் ஷாம் இங்கே தான் முடிக்க போகிறேன், இங்கேருந்து எடுத்துருங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஒன்று ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னா, யாருமே கான்ஷியஸாக இல்லை. ஓகே, இவர் டைலாக் சொல்லுவார், இதை இங்கே சொல்லுவார், அதை சொல்லுவார், யதார்த்தமாக கேஷுவலாக நீ என்ன வேணா பேசு, நீ எங்கே முடிக்கிறவர் மட்டும் சொல்லு, நான் எங்கேருந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி என்ன ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு ஃப்ரீனஸ், ஒரு ரியல் டிபிக்ஷன் ஆஃப் அ கேரக்டர் மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, பிகாஸ் தட் திங் இஸ் பிளான்ட். இதுதான் பேசணும், இதுதான் சொல்லணுங்கிறது இல்லை, பேசுங்க. அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி டப்பிங் போகும்போது நீங்களாம் பேச சொன்னீங்க, அப்புறம் ஏன் இதெல்லாம் பேசுனீங்கன்னு கேட்குறீங்க, அதை வேற எழுதி டப்பிங்கில் தான் எழுதியே டைலாக் பண்ணி டப்பிங் பண்ணுறோம். ஓகே, பட் வெரி குட் ப்ராக்டிஸ் வாஸ் தட் யூ ஆர் நாட் இன் கண்ட்ரோல். அந்த என்னோட கேரக்டரைசேஷனுக்கு வந்து அவர் சொல்லிட்டாரு, சார் லவுடாக இருங்க, அதாவது இந்த ஏரியாவே நீங்கள் தான், உங்களை மீறி யாருமே இல்லைங்க, அதனால் நீங்கள் உங்கள் லாங்குவேஜும் சரி உங்களோட த்ரோவும் சரி கொஞ்சம் லவுடாகவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இட் வாஸ் நைஸ். ஓகேண்ணா. ஸோ ஏதாவது ஒரு டைலாக் வந்து ஏன்னா நீங்கள் சொல்லும் போதே எனக்கு வந்து ஒரு அப்போ அந்த டைலாக்கு அந்த இடத்துல வந்து அவர் எவ்வளோ கத்தி, அதாவது அந்த ஆக்ரோஷமாக பேசியிருப்பாருன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது. ஏதாவது டைலாக் ஏதாவது சொல்லலாமா? ஒரு 4-5 கேரக்டர்ஸ் என்னை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. ஓகே, அந்த ஒரு போலீஸ்லாம் இருக்கான் ஓகே படத்தில், டேய் நான் யாருன்னு தெரியாது போலடா சொல்லுங்கடா அவன்கிட்ட அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஏன்னா போட்டுருவான் அவனை முடிச்சு விடுங்கடா டே அப்படிங்கிறது தான் நிறைய இடத்துல இருக்கு. ஓகே, ஐயோ டேய் சொல்கிறா நான் யாருன்னு சொல்லுங்கடா இவங்கிட்ட அப்படின்னு இருக்கும். ஓகே, இந்த டைலாக் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, தெரியாது போலப்பா இவருக்கு சொல்லுப்பா. அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக இருந்தாலும் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். புரியுது புரியுதுண்ணா. வித் மை ஃபேமிலி ஐல் பி வெரி சாஃப்ட். ஓகே, நான் ரொம்ப இப்போ ரம்யா நம்பீசன் தான் எனக்கு ஜோடியாக, அவங்க கூட ரொம்ப கொஞ்சிக்கிட்டு சாப்பாடை பற்றி, சிக்கன் சமைச்சு கொடு, தக்காளி சட்னி வச்சு கொடு, இதெல்லாம் பேசிக்கிட்டு கட் பண்ணால் போய் கொலை பண்ணிகிட்டு இருப்பேன். கொலை பண்ணிட்டு வந்து தக்காளி சட்னிலாம் ரெடியாக இருக்காங்க. அது வந்து கன்சீவ் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன். ஸோ ஒருத்தவங்க வீட்டில் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஐ மீன் சாஃப்டாக இருப்பாங்க, வெளியில் போனால் அவங்களுடைய இதே வேற மாதிரி இருக்கும். நான் அப்படி இருந்தேன். ரம்யா வந்து பொதுவாகவே வந்து நீங்கள் கேங்ஸ்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் எப்போதுமே வேணாங்க, இந்த கத்தி கித்திலாம் வேணாங்க, ஒரே தொல்லையாக இருக்குது, டென்ஷனாகவே இருக்குது, விட்டுருலுங்க வேறு ஊருக்கு போயிடலாம்லாம் தானே சொல்லுவாங்க. ஆமாம். இந்த பொண்ணு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகே, கொஞ்சம் டென்ஷனாக இருப்பேன். மாமா ஏன் டென்ஷனாகவே இருக்க? இல்லடி அவன் அப்படி பண்ண, ஏன் நீ அவன்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்க? நீ ரவி, ஆர்பர் ரவி, அவனை இது வரைக்கும் முடிச்சிருக்க வேணா நீ அப்படின்ட்டு ஏற்றி விடுவா, போட்டு வாமா. அதனால அவளும் ஒரு டஃப்பான உமன் தான். ஓகே ஓகே, அதுலலாம் வேரியேஷன் நல்லா பண்ணியிருக்காரு. ஓகேண்ணா. ஸோ ஷியாம் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு வந்து எஸ்பி ஜனநாதன் சார் கூட பண்ண படங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். இயற்கை இயற்கை யாருமே கேட்காம அங்கே வரிசையாக 4-5 பேர் உட்காந்துருக்கானுங்க, எல்லாரும் அதை கேட்பானுங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் என்ன கேட்குறேன்னா, எஸ்பி ஜனநாதன் சாரை எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆக்டராக வந்து மிஸ் பண்ணுறீங்க? ஏன்னா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுற விஷயங்கள் வந்து ரொம்ப டீம்னு சொல்ல முடியாது, ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து நடக்கிற ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க. இல்லை ஜனா சார் வந்து கதையும் ஃபுல்லாக சொல்ல மாட்டார். ஓகே, நடிச்சும் காட்ட மாட்டார். ஓகே,
பின்ன சார் எஸ்ஜே சூர்யா சார் மாதிரி அவ்வளோதான் சொல்லுவார். அப்புறம் நீ நடிச்சிட்டு இருக்கும் போது ஏதாவது கரெக்ஷன் தான் வருவார். ஓகே. இல்லை சார் நீங்கள் இவ்வளோ சீரியஸாலாம் இருக்க வேணாம், ஜாலியாகவே இருங்க, நீங்கள் கேஷுவலாகவே இருங்க, சீரியஸான விஷயம் தான் ஆனால் கேஷுவலாகவே சொல்லுங்கள், இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுப்பார் தவிர இல் நாட் ஆக்ட். பட் அவருக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. அவர் இயல்பாக ஒரு விஷயம் பண்ணுவார். இந்த சட்டை அப்பப்போ இழுத்து விடுவார், இப்படிதான் சிகரெட் பிடிப்பார், பேசும்போது வார்த்தைகள் வரும். இது நான் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்து அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இயற்கையிலே நான் அந்த கார்ட்ரா ஷர்ட் போட்டிருப்பேன்ல, அது ஜனாசரோட ஸ்டைல். அப்படியா? அவர் கார்ட்ரா ஷர்ட் தான் போடுவார், தொங்க விட்டு பட்டன் போட மாட்டார், 2 பட்டன் ஓப்பனாக இருக்கும். சரி காஸ்டியூம்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு வாட்டி கேட்கும் போது இந்த ஜனாசர் போடுற மாதிரியே போட்டிருப்பாங்க. அவர் தான் ஆக்சுவலாக ஹீரோ. ஓகே. அந்த கதை இல்லை, அந்த அவர் ரியல் லைஃப்லேயே ஒரு ஹீரோ. ஓகே. சாலிட் பர்சன், டஃப் கை. ஓகே. இப்போ சியாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு சிம்பத்தி வந்து ஒவ்வொரு படங்களையும் சிம்பத்தி கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். எப்படின்னா லேசா படத்துலையோ லவ் வந்து கடைசியில் செட் ஆகாது. அதே மாதிரி இங்கிட்ட வந்து பார்த்தோம்னா நம்ம இயற்கையிலே வந்து கடைசியில் வந்து அருண் விஜய் சார் வந்து தூக்கிட்டு போயிடுவார். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த டைமில் ஒரு ஃபீமேல் ஆடியன்ஸ் வச்சா இந்த பையனுக்கு நம்மளாவது வந்து வாழ்க்கை கொடுத்துடலாமே அந்த மாதிரி யோசிச்சிருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, இயற்கையில் அந்த கிளைமேக்ஸ் யாரும் எதிர்பார்க்கல. கிளைமேக்ஸ் வரும்போது நான் தியேட்டரில் போய் ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப கேஷுவலாக தான் இருந்தாங்க. ஒன்ஸ் அருண் விஜய் வந்து பொண்ணு கட்டி பிடிச்ச உடனே அந்த அப்செட்டா இல்லை கோவமான்னு தெரியல, நகரவே இல்லை, அப்படியே உட்காந்துட்டாங்க. எப்படி அந்த பொண்ணை அவன்கிட்ட கொடுக்க முடியும்? யார் இந்த டைரக்டர்? என்கிட்ட வந்து நிறையா பேர் டைரக்டர் அடிக்கணும் சார், அது எப்படி சார் தூக்கி, அவன் என்ன சார் பண்ணான் அந்த கேப்டனு? நீங்கள் தான் சார் உயிரை கொடுத்து மோதிரம் எடுத்து கொடுத்தீங்க, அவரை உண்மையாக லவ் பண்ணீங்க, அவனுக்காக தேடினீங்க, எல்லா ட்ரெயின்லேருந்து காப்பாற்றிருக்கீங்க. எப்படி சார் அந்த படையா விட்டு அப்புறம் தஞ்சாவூர்லாம் அடிக்க வந்துட்டாங்க கேப்டனை. ஐயோ ஜனா சார். அப்புறம் தான் வந்து படம்பா உனக்கு இதை தான் ஏற்றணும், உனக்கு அது ஃபீல் வருதுல்ல, அதுதான் படம். ஏன்னா இன்னைக்கு கூட 19th year of இயற்கைன்னு சொல்லி கொண்டாடினாங்க அந்த பிஜிஎம்லாம் போட்டு. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக அது இறங்கியிருக்கு, உள்ள பெனிட்ரேட் ஆகிருக்கு. ஆக்சுவலி வந்து என்கிட்ட வந்து உங்களுடைய பாடல்கள் சிலது இருக்குது. அதில் வந்து திஸ் ஆர் தட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பாட்டு ஃபஸ்ட் 2 சொல்லுவேன், அதில் ஒன்றை நீங்கள் லாக் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லுவேன், நீங்கள் அதுவா இதுவா அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அது எல்லாத்துக்கும் பிடிச்ச பாட்டு தான். அது உங்களுக்கே இது பண்ணுறது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். காதல் வந்தால் சொல்லி அனுப்பு இந்த பாட்டா, இல்லைனா ஏதோ ஏதோ ஒன்று உன்னை கேட்பேன்? ரெண்டுமே மிகப்பெரிய ஃபேவரட்ஸ். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஃபேவரட்ஸ். இப்போது ஏதோ ஏதோங்கிறது வந்து பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஐ பிரேஸ் த கேர்ள் அண்ட் த கேர்ள் ஃபீல்ஸ் இந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு. எஸ்பெஷலி அதில் ஒரு மாண்டாஜில் நான் சும்மா அப்படி ஸ்லைடாகி விழுந்திருப்பேன், என் மேலே நடந்து போவான் த்ரிஷா. அதில் வந்து வெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவில்லை உடையாய் தைப்பேனே. இப்போது மலேசியாவுக்கு ஒரு ஷோக்கு போயிருந்தேன். அதில் கூட ஏதோ ஏதோ சாங்குக்கு தான் அவ்வளோ அப்ளவுஸும் சவுண்ட் இருந்தது. இந்த காதல் வந்தால் என்ன அப்படின்னா, அந்த காதல் பெயின் இருக்கிறவங்கலாம் சார் காதல் வந்தால் சார் அது ரொம்ப டோனாகவே இருக்கும். நான் சாங் சார் அது ஹாண்டிங் சாங். ஜெயம் ரவி ஒரு தடவை அந்த பாட்டு கேட்டேன், டிஸ்டர்ப் ஆகிட்டேன், ரொம்ப ஹாண்டிங்காக இருக்குப்பா அந்த சாங், என்னப்பா அந்த சாங் ஹாண்ட் ஆகுது அப்படின்னு. விஷுவல்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், ஒரு பெயின் த்ரோ ஆயிருக்கும். அதில் அந்த டிஸ்டன்ஸை காமிச்சிருப்பாரு, அந்த ஃப்ரேம்ஸ்லேயே அப்படியே போகும், ஐயோ அப்படின்ற மாதிரிலாம். ஸோ ரெண்டில் எதுன்னு கேட்டிங்கன்னா சூஸ் பண்ண முடியாது, ரெண்டுமே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓ மனமே, ஓ மனமே, பெருசாக டிஸ்டர்ப் கொடுக்குறணும். இல்லை பிரில்லியன்ட் சாங் அது. ஓகே. ஒயிட் கலர் டீஷர்ட் ஒயிட் கலர் ஷர்ட் வந்து போட்டிருப்பீங்க நினைக்கிறேன், யாமினி. ஸோ அந்த சாங் வந்து எப்படி சூஸ் பண்ணனா ஓ மனமே தான். ஓ மனமே. ஓகே. ரொம்ப ஹைலைட்டான ஒரு பாட்டு, இப்போ கேட்டாலும் வைவாகக்கூடிய ஒரு பாட்டு, ஒரு புன்னகை பூவே சிறு பூக்களின். இப்போ நான் வந்து 21 years கம்ப்ளீட் பண்ணேன் யோகி. வேறெவர் ஐ கோ ஆஸ் அ கெஸ்ட், இப்போ அது வந்து ஷோவாக இருக்கலாம், இல்லை காலேஜ் கல்ச்சர்ஸாக இருக்கலாம், இல்லை எந்த இடத்துக்கு போனாலுமே லல்லா நல்லா அதுதான் இன்னமும். ஓகே. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் அதுக்கு ரிலேட் ஆகுறாங்க, அப்போ இருந்தவங்களும் ரிலேட் ஆகுனாங்க. ஸோ ஐ திங்க் இதுக்கு மேலே நான் பெரிய இட்டு கொடுத்தாலும்
என்னோட அடையாளம் வந்து ஒரு புன்னகை போய் லவ் பண்ண சாங் தான். ஓகே, அந்த புன்னகை போய் சாங் நான்லாம் பாடணும்னு வைங்களேன், கேமராமேன்லாம் போயிடுவார், பசிக்குதுன்னு வேற சொல்லிட்டு கேட்க வேண்டாம். ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களை மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு. இன்னும் நிறையா படங்கள் வந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஷியாம் அவர்களை நான் வந்து என்றைக்குமே தமிழ் சினிமா மிஸ் பண்ண விரும்பாது. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. மாகாளய அமாவாசை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு 7305858585. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.